ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயினிஷ் சேனல். எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்பவே முக்கியமான ஒரு ஆன்மீக தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் லைவாக பார்க்க போகிறோங்க. அந்த ஆன்மீக தாள்களை பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக தாள்கள் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலிமா பார்த்துடலாம். நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜூன் மாதத்துடைய 6ஆம் தேதி. அதே போல் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குரோதி வருடத்துடைய 2வது மாதமான வைகாசி மாதத்துடைய 24வது நாள். அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான வியாழக்கிழமை. நாளை நாள் எப்பயும் போல் வரக்கூடிய வியாழக்கிழமை. இது ஏன் இவ்வளோ பில்டப் பண்ணி முக்கியமான வியாழக்கிழமை சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நாளை வியாழக்கிழமை காலாண்டில் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் ஒன்று குறிப்பிடப்பட்டிருக்கோம். ஸோ நாளை நாள் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய அந்த விஷயம் என்னன்னா அமாவாசை. நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வியாழக்கிழமை அமாவாசையானது வருது. நாளை நாள் வரக்கூடிய அமாவாசை குருவாரம் என்று அழைக்கப்படக்கூடிய குரு பகவானுக்கு உகந்த வியாழக்கிழமையில் அமாவாசை வருது. இந்த அமாவாசையை குரு அமாவாசை என்று அழைக்கப்படும். இந்த அமாவாசை குரு அமாவாசை மட்டும் இல்லாமல் தட்சிணாமூர்த்தி அமாவாசை என்றும் அழைக்கப்படும். இந்த அமாவாசை யாருக்கு மெயினாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா, வேலையில் தொழிலில் இருக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வேலை தொழிலில் முன்னேற்றம் அடைகிறதுக்கு நாளைய இந்த குரு அமாவாசையில் நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் செய்தீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு மேன்மை உண்டாகும். அதாவது நீங்கள் எதிர்பார்த்த அந்த சில விஷயங்கள் நடக்கும். தொழில் ஆரம்பித்தா தொழிலை வெற்றி பெறணும்னு நினைப்போம். வேலையில் இருக்கிறவங்களுக்கு அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகணும்னு நினைப்போம். ஆனால் அப்படி நம்ம ஆசைப்படக்கூடிய எல்லா விஷயங்களும் டக்குன்னு நமக்கு நடக்காது. எல்லாமே சில தடங்களுக்கு பின்னாடி தான் நடக்கும். அந்த தடங்கல்களை எல்லாத்தையுமே சமாளித்து நாம் வெற்றி பெறுவதற்கு இது போல் அமாவாசை நாளில் நான் சொல்லக்கூடிய விஷயத்தை செய்தாலே போதும். அமாவாசையான நாளை நாள் கட்டாயமாக இந்த செயல்களை நாம் கரெக்டாக செய்யணும். அட் த சேம் டைம் இந்த செயல்களை நாம் செய்யவே கூடாது. பல வருடங்களாக நம்ம தொடர்ந்து வரக்கூடிய பித்ரு சாபம் நீங்கள் இந்த வைகாசி அமாவாசை என்று கட்டாயம் நாம் செய்ய வேண்டியது என்ன, செய்யக்கூடாது என்ன அப்படிங்கிற தகவல்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக வீடியோ பார்க்கக்கூடிய அத்தனை பேர் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நாளை நாள் உங்கள் வளர்ச்சிக்காக என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறது எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் ஒன் பை ஒன்னாக தெரிஞ்சுக்குங்க. டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் எல்லா தாள்களையுமே ஷேர் பண்ணுறேன். பொதுவாக நம்மளுடைய இந்த சாஸ்திரத்தைப்படி சில விசேஷ தினங்களில் சில காரியங்களை செய்யக்கூடாது என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. மேலும் அந்த வரிசையில் மாதந்தோறும் வரக்கூடிய அமாவாசை திதியில் குறிப்பாக நம்மளுடைய வீட்டில் எந்தெந்த விஷயங்களை செய்யக்கூடாது, எந்தெந்த விஷயங்களை கட்டாயம் செய்ய வேண்டும், அதுலேயும் குறிப்பாக நாளைய வைகாசி அமாவாசையில் என்ன சிறப்பு இருக்குது, என்ன செய்தால் பித்ரு சாபத்திலிருந்து விமோசனம் கிடைக்கும் என்பதை பற்றிய பல சுவாரஸ்யமான இன்ட்ரெஸ்டான நியூஸ்களை தான் இந்த வீடியோவில் நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். இந்த வீடியோ ரொம்ப லைவாக இருக்கும். கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நாளை வரக்கூடிய அமாவாசை வைகாசி அமாவாசைங்க. இந்த வைகாசி அமாவாசை என்பது ஒரு சிறப்பு என்று சொல்லலாம். இதோட சிறப்பு என்றால், அதாவது இதோட சிறப்பு என்னவென்றால், ஒரு சிறப்பு வியாழக்கிழமை, அதாவது குரு பகவானுக்குரிய கிழமை. இந்த கிழமையில் அமாவாசை குறிப்பாக வருவது ரொம்ப சிறப்பு. நாளைய இந்த வைகாசி அமாவாசை குறிப்பாக திருவாதுரை, புனர்பூசம், பூசம் ஆகிய 3 நட்சத்திரங்களில் சேர்ந்து வரும். இது ஒரு தனி சிறப்பு. ஒன்று வியாழக்கிழமையோடு வருவது, இன்னொன்று இந்த நட்சத்திரங்களோடு வருவது. ஸோ நாளை கொடுக்கப்படக்கூடிய அந்த ஒரு நாள் தர்ப்பணமானது 12 ஆண்டுகள் தர்ப்பணம் செய்த பலனை கொடுக்கும். அந்த மாதிரி சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. மேலும் நாளைய அமாவாசையில் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய தர்ப்பணத்தை யாரும் தவற விடக்கூடாது. கட்டாயம் அவங்களுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தாகணும். பொதுவாகவே அமாவாசை தினத்தில் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாம் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் ஃபஸ்ட்டு வாசலில் கோலம் போடக்கூடாது. இது ஆதி காலத்திலிருந்தே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயம். அதிலும் நாளைய வைகாசி அமாவாசை தினத்தில் வீட்டு வாசலில் மறந்தும் தயவு செய்து ஒரு புள்ளி கூட கோலத்துக்குன்னு வச்சிடாதீங்க. வாசலை கூட்டி சுத்தம் செய்து தண்ணீரை மட்டும் தெளித்து விட்டாலே போதும். கோலம் தயவு செய்து நாளை நாள் போட வேண்டாம். அது நாளை நாள் நீங்கள் போட்டிங்கன்னா அது உங்களுக்கு அமாவாசை பலனையே கொடுக்காது.
அதாவது நாளை நாள் நீங்கள் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கறது, படையல் போடுறது எல்லாம் பண்ணிடுவீங்க. பண்ணியும் பலன் கிடைக்காம போகும். அதுக்கு காரணம் என்னென்னா வீட்டு வாசலில் கோலம் போடுறதுனால. ஸோ வீட்டு வாசலில் கோலம் போடாமல் திதி தர்ப்பணம் கொடுத்து முன்னோர்களுக்கு படையல் போட்டு காகத்துக்கு சாதம் வைத்தாலே கரெக்டாக இருக்கும். அதனால் நாளை நாள் வீட்டு வாசலில் மறந்து கோலம் போடாதீங்க. வெறும் வாசலை கூட்டி சுத்தம் செய்து தண்ணீரை மட்டும் தெளித்து விடுங்க போதும். அடுத்தபடியாக நாளைய அமாவாசை தினத்தன்று கட்டாயம் ஃபாலோ பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம், எந்த ஒரு விஷயத்திற்காகவும் கடன் வாங்கக்கூடாது. அது எப்பேற்பட்ட விஷயமாக இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு கடன் வாங்குறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஒருத்தவங்க கிட்ட போய் எனக்கு ₹1 கடன் கொடு அப்படின்ட்டு போய் நிற்காதீங்க. கடனாக நீங்களும் எந்த ஒரு பொருளையும் யாருக்கும் கொடுக்காதீங்க. அது சாதாரண வீட்டில் இருக்கக்கூடிய சமையல் பொருளாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக யாருக்கும் கடன் கொடுக்கக்கூடாது. நாளை நாள் கடன் வாங்கவும் கூடாது, கடனை கொடுக்கவும் கூடாது. மீறி எது பண்ணாலும் அது உங்களுக்கு நஷ்டத்தை மட்டும்தான் ஏற்படுத்தும். ஸோ தயவு செய்து வைகாசி அமாவாசையில் நாளை நாள் இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஒருவேளை அவசர தேவையாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்தவர்களிடம் கடன் வாங்கிய பணத்தை செலவு செய்யாமையாவது வைத்திருங்க. செலவு செய்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. அவசர தேவைக்காக வாங்குகிறோம், எப்படி செலவு பண்ணாமல் இருக்கிறதுன்னு நீங்கள் கேட்பீங்க. ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவு நாளை நாள் கடன் வாங்கவே வாங்காதீங்க. நாளை நாள் கழித்து கூட வாங்குங்க, நாளை நாள் வாங்கவே வாங்காதீங்க. அதுக்கப்புறம் வீட்டில் அமாவாசை சமையலை நாம் சமைக்கும்போது வீட்டில் இந்த பொருட்கள் இல்லை அந்த பொருட்கள் இல்லை என்று சொல்லி பக்கத்து வீட்டுக்காரர்களிடம் கடன் வாங்கி அமாவாசை சமையலை செய்யக்கூடாது. உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அதை பயன்படுத்தி மட்டும்தான் சமையல் செய்யணும். பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட வாங்கி சமைக்கக்கூடாது. யாரும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சமையல் பொருட்களை கடனாகவும் மற்றவங்க கேட்குறாங்கன்னு கொடுக்கக்கூடாது. ஸோ நாளை நாள் இதெல்லாம் கண்டிப்பாக மஸ்ட்டாக ஃபாலோ பண்ணும். வீட்டில் அமாவாசை என்று பூஜை செய்பவர்களாக இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, பூஜை செய்யக்கூடிய பழக்கம் அதாவது இழப்படக்கூடிய வழக்கம் இல்லை என்றாலும் சரி, கட்டாயமாக நாளை ஒரு நாள் நீங்கள் சமைத்த உணவை ஃபஸ்ட்டு எச்சில் படாமல் காகத்துக்கு எடுத்து சாதத்தை வைத்து விட்டு தான் வீட்டில் இருக்கக்கூடிய நீங்கள் அத்தனை பேரும் உணவை சாப்பிட வேண்டும். நீங்கள் இழப்போட்டு படையல் பண்ணாலும் சரி பண்ணாமல் இருந்தாலும் சரி இதை ஃபாலோ பண்ணுங்கள். சமைத்த உணவை காகத்துக்கு எடுத்து வைத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் அமாவாசை தினத்தன்று வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் பெரியவர்கள் யாருமே முடித்திருத்தம் செய்து கொள்ளக்கூடாது. அது நாளை நாள் செய்கிறது ரொம்ப ஆபத்து. சேவிங் செய்யவும் கூடாது, நகை வெட்டவும் கூடாது. இதனால் ஏற்படக்கூடிய காயம் சீக்கிரம் ஆறாது. அதனால தான் நாளை அமாவாசையில் இதெல்லாம் பண்ணக்கூடாது என்று ஸ்பெசிஃபிக்காக சொல்லப்படுது. அமாவாசை தினமான நாளை ஒரு நாள் நீங்கள் யாரும் அசைவம் சாப்பிடக்கூடாது. இருப்பினும் சில பேர் வீட்டில் அசைவம் சமைக்கவில்லை என்றாலும் வெளியில் சென்று அசைவம் சாப்பிடக்கூடிய பழக்கத்தை வைத்திருப்போம். குறிப்பாக ஆண்கள் தான் இந்த தவறை செய்வாங்க. முடிந்தவரை வெளியிடங்களுக்கு சென்றும் கூட அமாவாசை தினத்தில் நாளை நாள் அசைவம் சாப்பிடுவதை தவிர்த்து கொள்ளுங்க. அது ரொம்ப 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 நல்லது. அமாவாசை தினத்தன்று கட்டாயமாக முன்னோர்களுக்கு கொடுக்க வேண்டிய திதி தர்ப்பணத்தை தவறாமல் நாளை ஒரு நாள் கொடுத்து விட வேண்டும். நாளை வரக்கூடிய அமாவாசை தினத்தன்று உங்களுடைய முன்னோர்களை நினைத்து வழிபாடு செய்வது கோடான கோடி புண்ணியத்தை நம்மளுடைய குடும்பத்திற்கு சேர்க்கும் என்பதில் ஒரு துளியளவும் சந்தேகம் வேண்டாம். கண்டிப்பாக அந்த அதிசயம் நடக்கும். நாளை அமாவாசை வழிபாட்டை யாரும் தவற விடாதீங்க. அமாவாசை தினத்தில் முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய கடமைகள் நம்ம மறந்தால் முன்னோர்கள் நம்மை மறந்து விடுவாங்க. அதனால தான் சொல்கிறேன், அமாவாசை தினத்தன்று வீட்டில் வழிபாடு செய்வதற்கு முன்பாக, வீட்டில் வழிபாடு செய்ததற்கு பின்பாக தீட்டு வீடுகளுக்கு செல்வதை தவிர்த்து கொள்ள வேண்டும். அதாவது என்ன சொல்ல வரேன்னா, நாளை அமாவாசை தினத்தன்று வீட்டில் வழிபாடு செய்வதற்கு முன்பாகவும் சரி, வீட்டில் அமாவாசை வழிபாடு செய்ததுக்கு பின்பாகவும் சரி, அமாவாசை திதி தர்ப்பண நாளினால் கொடுத்துட்டு எங்கேயாவது பக்கத்தில் தீட்டு வீடுகள் இருந்ததுன்னா அங்கே போகாதீங்க. அது போனீங்கன்னா நீங்கள் விரதம் இருந்ததுக்கான பலனே கிடைக்காது. குழந்தை பிறந்த தீட்டு, பெண் குழந்தைகள் வயதுக்கு வந்த தீட்டு, மாதவிடாய் தீட்டு இருப்பவர்கள் வீட்டுக்கு பூஜை செய்வதற்கு முன்பும் செல்லக்கூடாது, பூஜை நாளினால் செய்த பின்பும் செல்லக்கூடாது. இதெல்லாம் நினைவில் வைத்து நாளினால் திதி தர்ப்பணம் கொடுத்து படையல் போட்டு அமாவாசை வழிபாடு முன்னோர்களுக்கு செய்யுங்க.
அடுத்தபடியாக அமாவாசை தினத்தன்று நாம் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் அன்னதானம். உங்களால் முடிந்த அளவு வயதானவர்களுக்கு அன்னதானம் செய்யுங்க, வஸ்திர தானம் செய்யுங்க. மாதந்தோறும் வரக்கூடிய அமாவாசை தினத்தில் இந்த அன்னதானம் செய்வது சிறப்பாக இருக்கும். அதிலும் வைகாசி அமாவாசை என்று ஒரு ஏழை முதியவருக்கு புதிதாக வஸ்திரத்தையும் சாப்பாட்டையும் வாங்கி தானம் கொடுத்தால் பல தலைமுறைகளாக உங்களை தொடர்ந்து வரக்கூடிய பித்ரு சாபம், பித்ரு கோபம், பித்ரு தோஷம் எல்லாவற்றிலிருந்தும் ஒரு விமோசனம் கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கை சொல்லப்பட்டிருக்கு. அதாவது இது காலமாக பண்ணிட்டு நம்பிக்கை பெற்றவங்க சொன்ன ஒரு வாக்கு. அந்த நம்பிக்கையோட அடிப்படையில் நீங்களும் செய்துடுங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் நாளை அமாவாசையில் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எக்ஸ்பிளைன் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை ஒன்று பண்ணிங்கன்னா நான் போடுற மாற்றம் அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய அப்டேட்டான தகவல்களோடு மீண்டும் இன்னொரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.